எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இந்த பக்கோடா செய்கிறதுக்கு நான் பாலக்கீரையை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவும் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ஓமம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரையில் கொஞ்சமாக மாய்ஸ்சர் இருக்கும், அதனால் நம்ம முதல்லையே தண்ணி சேர்க்க வேண்டாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போது கொஞ்சமாக இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கையினாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த அளவுக்கு இது ரெடி பண்ணிட்டோம், போதும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு போட்டதுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம கொஞ்சமாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான பக்கோடாங்க. கீரையே பிடிக்காத குழந்தைங்களும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் இல்லாட்டினா சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!